ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா கோவக்காய் பொரியல் தாங்க. சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் நான்வெஜ் ரேஞ்சில் செமையாக அட்டகாசமாக நான் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த ஸ்கின் ப்ராப்ளம்காரவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரசம் சோறு, தயிர் சோறு, இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி லெமன் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக ஒரு அப்பளம் வறுத்துக்கிட்டு ஒரு ஆம்லெட் போட்டுக்கிட்டு இது சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு உளுந்த பருப்பு தாளிக்க, நான் 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கோவக்காவை நீல வாக்குலையும் நறுக்கலாம், இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாகவும் நறுக்கலாம். இது சீக்கிரம் குக்காகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வட்டமாக தான் நறுக்குவேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் நல்லா முறிவிருச்சு. இதில் வெள்ளை பூண்டை உரித்து போட்டாலும் சரி தான், இந்த மாதிரி தட்டி போட்டால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். தோலோடு நம்ம நல்லா தட்டி போடலாம். பெரியவங்களுக்கு கேஸ் ட்ரபிள் எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி பூண்டு தட்டி போட்டால். இப்போ மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது கூட மிளகாத்தூள். முக்கியமானது என்னென்னா, நான் சிக்கன் 65 பொடி சேர்க்குவேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. 65 மசாலா சேர்த்தோம்னா நமக்கு சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 65 மசாலா தான் சேர்க்குறது. இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வெந்து வதங்கிருச்சு. இப்போது நம்ம கோவக்காவை சேர்த்துக்கலாம். கோவக்காவையும் நம்ம மசாலாவும் ஒன்று சேர்ந்த பிறகு நம்ம தண்ணியில் தான் வேக வைக்கணும். கொஞ்சம் நல்லா வேகணும்ல. இது இப்போ நம்ம மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஓகே, இப்போது மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இப்போ திறந்து பார்க்குவோம். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் வற்றி கோவக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை சுருளை இப்படி பெரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாட்டில் சர்வ் பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பூண்டு சேருங்க, நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.